லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாகவே செபி ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக வீக்லி எக்ஸ்பைரிஸ், அதர் எக்ஸ்பைரிஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வெறும் நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும்தான் இருக்குது. சூன் இந்த வீக்லி எக்ஸ்பைரியும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி மேஜராக அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, 10ல் 9 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மணி லாஸ் தான் பண்ணுறாங்க, யாருமே கெயின் பண்ணல. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மெஷர்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ சூன் வீக்லி எக்ஸ்பைரி ரிமூவ் பண்ணிட்டா கூட அதுக்கான மேஜர் ரீசன் வந்து நாங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் உண்மையாகவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்பைரியெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். சரி, இதில் 10% ஆஃப் த பேர் தான் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, பாக்கி 90% லாஸ் பண்ணுறாங்கன்னு செபி ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணது இல்லையா? அந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணதில் ஃபிஸ்கல் இயர் 2024 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 30,000 to 40,000 crores வெறும் எஃபிஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தே ஆர் மேக்கிங் மணி. ஸோ இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ப்ராஃபிட்டு யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லார்ஜர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் இந்த லார்ஜர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே ஒரு மொரிஷியஸ் மூலியமாவோ, இல்லை சைப்ரஸோ, இல்லைனா ஒரு சிங்கப்பூரோ, இந்த மாதிரி ஒரு ஃபாரின் என்டிட்டி மூலியமாக தான் ஆப்ரேட்டே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரின் என்டிட்டி மூலியமாக ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு டேக்ஸ் ட்ரீட்டி இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கும். அதனால் டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஒரு ரீசன். ரெண்டாவது ஒரு ரீசன் என்னென்னா, எஃப்என்ஓ வந்து ஒரு ஜீரோ சம் கேம். என்னோட லாஸ் உங்களோட ப்ராஃபிட். ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 9 பேர் லூஸ் பண்ணுறான்னா, அந்த 9 பேரோட லாஸை வந்து வேறு எவனாச்சும் ப்ராஃபிட்டை எடுத்துருக்கணும். அப்படி தான் எஃப்என்ஓவில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கான அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும் போதே கிளியர் தெரியும். ஒரு சில லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெஃபினட்டாக அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. எதுக்காக அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கிறாங்க? இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த சடனாக ஸ்பைக் வருது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கலாம். பட் ஜென்ரலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க, பட் கெயின் பண்ணுறது 10% ஆஃப் த ட்ரேடர். அந்த 10% ஆஃப் த ட்ரேடரில் மேக்ஸிமம் அமௌண்ட்டு யார் எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனா என்ன அர்த்தம்? இந்தியாவிலேருந்து மணி இந்தியா விட்டு வெளியே போகுது. ஸோ அப்படி இந்தியா விட்டு மணி லார்ஜ் சம் ஆஃப் thousands of crores வெளியே போகும்போது செபி தாண்டி ஆர்பிஐ உள்ளே வராங்க. ஸோ ஓவரால் மெஷர் என்ன? ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் மாதம் 25,000 கோடி எஸ்ஐபி மூலிமா உள்ளே வருது. ஆனால் உள்ளே வர மணி எங்கே போகுது? இந்தியன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் ஆகுது, இந்தியா விட்டு வெளியே போகல. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் ஸ்பெசிஃபிக்காக போய் இந்தியன் ஸ்டாக்ஸை வாங்குறாரு. அது மூலிமா ஒரு இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆகுது. பட் ஒரு வருஷத்தில் ஒரு 40,000 50,000 கோடி நான் லாஸ் பண்ணுற ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக சேர்ந்து லாஸ் பண்ணுறாங்க. அந்த 50,000 கோடி இந்தியா விட்டு இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மூலிமா வெளியே போகுதுன்னும் போது அந்த ஒரு ஃபிஸ்கல் டெஃபிசிட்லாம் ப்ராப்ளமுக்குள்ளே வரும், ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும். அதே 50,000 கோடி இன்கேஸ் இந்த ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டே ட்ரேட் பண்ணலன்னா எங்கே போடுவாங்க? ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது கோல்டு வாங்குவாங்க, இல்லைனா ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கே கடைசியாக அந்த மணி உள்ளே வருதுன்னா திருப்பி இந்தியன் எக்கனாமிக்குள்ளேயே அது வந்துடும். அதனால் எக்கனாமிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மூலயமா அந்த ஃபண்டு வெளியே தான் போகுது. இதே தான் ரீசன் ஃபார் ட்ரீம் 11 பேன் பண்ணுற ஒரு ஆன்லைன் கேமிங்கெல்லாம் பேன் பண்ணுறாங்க இல்லையா? ஏன் கேமிங்லாம் பேன் பண்ணுறாங்கன்னா, அது எல்லாமே ஓனர் யாருன்னா ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு லார்ஜர் ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன லாஸஸ்லாம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய லார்ஜ் கார்பரேஷன் மணியாக ஏர்ன் பண்ணும்போது அது டாலர்ஸாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா விட்டு டாலர்ஸ் வெளியே போக இந்த ஐஎன்ஆர் டிப்ரிசியேஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் கான்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஓவராலாக 10ல் 9 இன்வெஸ்டர்ஸ் லாஸ் தான் பண்ணுறாங்க, பாக்கி ஒரு 10% தான் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அந்த எடுக்கிறதும் லார்ஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மணி எடுத்துகிட்டு வெளியே போகும்போது இது ஏன் நம்ம கொடுக்கணும், இது தேவையில்லைன்றதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஓவராலாக இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 40% ஆப்ஷன்ஸ் வால்யூம் ஆல்ரெடி கம்மியாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமாவும் இந்த வீக்லி எக்ஸ்பைரி இருக்குமா இருக்காதான்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கும்போது சடனாக நேற்று ஒரு சர்க்குலர் என்எஸ்சிலேருந்து என்னென்னா, நிஃப்டி மூலிமா டெய்லி எக்ஸ்பைரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஆனால் நாட் இன் இந்தியன் மார்க்கெட்ஸ் பட் இன் கிஃப்ட் சிட்டி. ஸோ கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று செப்பரேட்டாக ஒன்று இருக்குது. அந்த கிஃப்ட் சிட்டியில் ஓவராலாக இந்த நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, சிங்கப்பூர் நிஃப்டி, அந்த மாதிரி இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டினே ஒன்று இருக்குது. ஸோ அந்த நிஃப்டி அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா ஒன்லி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்தியன்ஸ் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்லாம் இருக்க மாதிரி இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸ்லையும் டெய்லி எக்ஸ்பைரி வந்துடும், நிஃப்டியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வருது. ஸோ யோசிச்சு பாருங்கள், வீக்லி எக்ஸ்பைரி போட்டால் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு கம்பெனி ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லுது, என்எஸ்சி மாதிரி ஒரு கம்பெனி சொல்லுது, செபி மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ அதே செபியே வந்து டெய்லி ஆப்ஷன்ஸே இருக்குது, டெய்லி எக்ஸ்பைரியே இருக்குன்றாங்க. பட் அந்த டெய்லி எக்ஸ்பைரி யாருக்கு ஓப்பன் அப் பண்ணுறாங்கன்னா
வெறும் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ உனக்கு என்ன ஹெட்ஜ் பண்ணணுமா ஹெட்ஜ் பண்ணிக்க, உனக்கு என்ன டெய்லி எக்ஸ்பைரி வச்சு ட்ரேட் பண்ணணுமா ட்ரேட் பண்ணிக்க. பட் ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் இந்த கிஃப்ட் நிஃப்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா டாலர்ஸாக உள்ளே கொண்டு வந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ டாலர்ஸாக உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் எக்கனாமிக்குள்ளே டாலர்ஸ் இன்ஃப்ளோ அதிகமாகுது, அவுட்ஃப்ளோ கம்மியாகுது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்பைரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி எக்ஸ்பைரி நடக்கும்போது அங்கே ஹியூஜ் வால்யூம்ஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரம் யூஎஸ், ஃப்ரம் அதர் கண்ட்ரிலேருந்தும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அந்த டெய்லி எக்ஸ்பைரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் நிறைய இன்ஃப்ளோ ஆஃப் டாலர்ஸ், நிறைய இன்ஃப்ளோ ஆஃப் மணி அந்த கண்ட்ரிக்குள்ளே வருது. ஸோ அதை அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ணுவோம். இங்கே என்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போட்டால் தானே மணி வெளியே போகுது, அப்போ தானே அவங்க லூஸ் பண்ணுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை அதுக்குள்ளே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, வெறும் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இப்போ ரூல்ஸ் போட்டு தான் இப்போ அந்த கிஃப்ட் நிஃப்டின்ற மூலயமா டெய்லி எக்ஸ்பைரி உள்ளே வருது. ஸோ இந்த டெய்லி எக்ஸ்பைரி சர்க்குலர் வரும்போதே என்ன ஹிண்ட் நமக்கு தெரியுதுன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சூனர் கண்டிப்பாக இப்போ இருக்கிற வீக்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வருது. ஸோ ஓவராலாக இந்த செபி மெஷர்ஸ், இந்த ஓவரால் கவர்மெண்ட் எடுக்கிற மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு புருடா தான். ஸோ அதுக்கு பெரிய ஒரு ரீசனே இல்லை. மேஜர் ரீசன் என்னென்னா, இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் சினாரியோ. டாலர்ஸை நம்ம கண்ட்ரி விட்டு வெளியே போகக்கூடாது. ஸோ இது இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலிமா ட்ரேட் பண்ணி வெளியே போகிறதுக்கு பதிலாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம தூக்கிடலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருவாங்கன்னா ஓகே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், பட் ஆனால் நீ கிஃப்ட் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணு, இங்கே ட்ரேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் ரெண்டு ஒரு பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. ஒன்று, இது வரைக்கும் டெய்லி எக்ஸ்பைரியே இல்லை, ஓகே இனிமேல் நிறைய டெய்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரலாம். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ப்ராஃபிட் எடுப்பாங்க, இன்னொருத்தவனோட லாஸ் தான் அவனோட ப்ராஃபிட். பட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ பெரிய பெரிய கம்பெனி வரும்போது அவங்ககிட்ட இருக்க டெக்னாலஜி தான் இன்னொருத்தங்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு இருக்காது. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தால் தான் அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மணியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா ஒரு டெய்லி எக்ஸ்பைரின்ற பார்ட்டிசிபேஷன்ஸ்குள்ளே நிறைய என்ஆர்ஐஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நானே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா டேரெக்டாக பண்ண முடியாது. நான் ஒரு ஃபாரின் என்டிட்டி கிரியேட் பண்ணணும். ப்ராபப்ளி வந்து நான் ஒரு துபாயிலையோ இல்லை வேறு ஏதாவது மொரிஷியஸ்லையோ ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணி அதில் நான் ஒரு ஃபண்டு இது போட்டுட்டு அந்த ஃபண்டு மூலிமா நான் ஒரு கார்ப்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த கிஃப்ட் நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ணலாம். பட் இதன் பெரிய பாசிபிள்னா இதில் பெருசாக டேக்ஸ் எக்ஸம்ஷன் நிறையவே இருக்குது. டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, எஸ்டிடி எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் அதில் இருக்காது. ஏன்னா தே வாண்ட் மோர் மணி டு கம் இன் டு இந்தியா அப்படின்றதுனால தான் இந்த கிஃப்ட் நிஃப்டின்ற ஒன்றே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஸ்லோலி மேபி ஒரு 2 months இல்லை 3 months வீக்லி எக்ஸ்பைரி கம்ப்ளீட்டாக ரிமூவ்ட் அப்படின்ற இன்னொரு சர்க்குலரும் வரலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த கிஃப்ட் நிஃப்டிக்குள்ளே டைவர்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் என்எஸ்சியும் இப்போ ஐபிஓக்குள்ளே வரணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டின்ற ஒரு விஷயத்தை வச்சு ப்ராபப்ளி அவங்க விட்ட வால்யூம்ஸை திருப்பி பிடிக்கிறதுக்கு பார்க்கலாம். மேபி அதுக்கும் இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வீக்லி எக்ஸ்பைரி ரிமூவல் விஷயம் நடக்கிறது, இல்லை ஓவரால் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் நிறைய ரூல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸ் சுற்றி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசனே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்கான ரீசன் கிடையாது. இது ஓவரால் ஒரு மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூ. ஸோ நம்ம ஊரை விட்டு அந்த டாலர்ஸ் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மெஷர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஆன்லைன் கேமிங்கு, இந்த டெரிவேட்டிவ்ஸை கர்வ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கான ரீசனுமே அதுதான். ஸோ சூனர் ஆர் லேட்டர் எப்போ வேணாலுமே நம்ம அந்த சர்க்குலர் எதிர்பார்க்கலாம், வீக்லி எக்ஸ்பைரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். பட் we never know when it's going to come. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இது நான் ஒரு வெக்கேஷனில் இருக்கும் போதே ஜஸ்ட் ஒரு ஷூட் பண்ணி கன்வே பண்ணிடலான்றதுக்காக தான் கன்வே பண்ணுறேன். அதனால தான் ஓவரால் செட்டப் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் வீட்லேயே இல்லை. பட் திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு செபி இருக்குது, நம்ம அந்த மெயில் பண்ணுறோம், அந்த மெயிலுக்கு அவங்க நம்ம பார்த்துட்டு ஓகேப்பா இவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்களா, நான் வீக்லி எக்ஸ்பைரி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்லாம் அவங்க பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவன் ஆல்ரெடி டெசிஷனை மேக் பண்ணிட்டு தான் ஒரு கன்சல்டேஷன் பேப்பரோ இல்லை நியூஸோ வெளியே விடுறாங்க தவிர நம்மளை கேட்டு அவங்க கண்டிப்பாக டெசிஷன் எடுக்க போகிறதில்ல. ஸோ வி ஹேவ் டு பிளான் இன் அட்வான்ஸ். இன்கேஸ் வீக்லி எக்ஸ்பைரி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா வாட் ஆர் த திங்ஸ் வி ஷுட் பிளான் இன் அட்வான்ஸ். அப்போ தான் வந்து இன்கேஸ் சர்க்குலர் வந்தால் சடனாக நம்ம ஷாக் ஆக மாட்டோம். ஸோ பீப்புள் ஆர் ஸ்பெசிஃபிக்லி ட்ரேடிங் இன் ஆப்ஷன்ஸ், they have to keep in mind. So I'll see you guys with some other video next time.